வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம திரை விமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் ஆல் வி இமேஜின் ஆஸ் லைட் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பற்றி தான் நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். 2 மலையாளி நர்சஸ் பாம்பேயில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, பிரபா அண்ட் அனு. பிரபா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. மேரேஜ் ஸ்டார்டிங்கில் ஹஸ்பண்ட் கூட இருந்தது தான். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வேறு நாட்டுக்கு போயிடுவார். இப்போ வரைக்குமே கான்டாக்டே இருக்காது. ஸோ அவங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு பர்சன், யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இதே அனு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாட்டையுமே நல்லா பேசுவாங்க, ரொம்ப ஓப்பனப்பாக இருப்பாங்க. படத்தில் காட்டுற சீன்ஸில் ஒரு டாபிக் பற்றிலாம் அவங்க பேசுகிறப்போ அவங்களோட மைண்டு வந்து ஒரு ப்ராட் மைண்டடாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் லவ்வர் இருப்பாங்க. அவங்க ஒரு முஸ்லீம். அந்த பொண்ணோட வீட்டில் அவங்க லவ்வை வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னு அந்த பொண்ணே சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த பையனை தான் இவங்க லவ் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் இருக்கிற அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் லவ்வையும் அவங்க ரொம்ப டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இந்த 2 கேரக்டர்ஸ் போக இன்னொரு நர்ஸுமே அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. அவங்களோட ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிற அந்த குடிசை வீடை இடிச்சிட்டு அங்கே ஒரு பணக்காரன் வந்து ஒரு பில்டிங் கட்ட போகிறான். ஸோ அதுக்காக ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இந்த 3 நர்சஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா இல்லையா, அவங்களோட லைஃப் வந்து அந்த பாம்பேயில் எப்படி போகுது அப்படிங்கிறத ஒரு கதை வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கதை. ஒரு ஸ்க்ரீன் பிளே, கான்ஃப்ளிக்ட் எதுவுமே கிடையாது, ஸ்மூத்தாக போகும். ஆப்வியஸ்லி இதோட ஆர்ட் ஃபிலிம். இந்த படம் ப்ரீமியர் ஆனதே பார்த்தீங்கன்னா கேன்ஸ் ஃபெஸ்டிவலில் தான் ப்ரீமியர் ஆச்சு. இது போக நிறையா அவார்ட் ஃபங்க்ஷனில் இந்த படம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. இந்த படம் ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தேட்டர்லேயே ரிலீஸ் ஆச்சு, பட் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திவ்யா பிரபாவோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க ரொம்பவே அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக அவங்களோட லவ்வர் கூட இருக்கிற அந்த ஒரு காம்பினேஷன் சீன்ஸ் அப்போ அவங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது அந்த ஆக்டிங் சீன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கனி குஸ்ருதி அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப நீட்டாக எப்பவும் போல் சூப்பராக பண்ணிட்டாங்க. இது போக இன்னொரு நர்ஸாக நடிச்சிருந்தாங்க நம்ம சாயா கதாம். இது போக இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியை நீங்கள் சொல்லலாம். எந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன்னா, பாம்பேங்கிற சிட்டியை ஒரு பிஸியான ஊராக காட்டியிருக்காங்க. அந்த ஒரு பரபரப்பாக இருக்கிற அந்த நகரத்தை நைட்டு நேரம் அவங்க காட்சிப்படுத்தின விதம், அது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது போக எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தேட்டரில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஓடிடியில் தான் பார்த்தோம். படத்தோட பிரச்சனை என்னென்னா, இதோட ஆர்ட் ஃபிலிம்னா உனக்கு பிடிக்காதா? ஆர்ட் ஃபிலிம்னா போர் அடிக்கும், ஸ்லோவாக போகும், உனக்கு பிடிக்காதா? ஏன் நீ வந்து கமர்ஷியல் ஃபிலிம் பார்ப்பியா? அப்படி கிடையாது. நானும் ஒரு ஆர்ட் ஃபிலிம் ரீசெண்டாக பார்த்தேன், தமிழில் ரிலீஸ் ஆனது, கொட்டுக்காளி. தேட்டரில் பார்த்தேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அந்த படமும் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நிறைய ஆடியன்ஸ் வந்து நெகட்டிவாக சொன்னாங்க. படம் ஸ்லோவாக போகுது, கதையே இல்லை, என்னடா படம் இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் ஆர்ட் ஃபிலிம் தான். அந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸ்லோவாக தான் போகும். ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சே. இந்த படம் பிடிக்கலன்னு கேட்டிங்கன்னா பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. இந்த படத்தோட கதை எனக்கு பெருசாக அவ்வளோக்கா எனக்கு செட் ஆகலை. ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லை. கொட்டுக்காளியில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு, இதில் கான்ஃப்ளிக்டே இல்லை. 3 இண்டிபெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் காட்டுறாங்க, எல்லாம் ஓகே. பட் கதைன்னு ஒன்று வேணும்ல. ஸோ இந்த படத்தோட கதையின் ஸ்க்ரீன் பிளே தான் எனக்கு ப்ராப்ளமாக பட்டுச்சு. இந்த படம் ஒரு ஸ்லோ பேஸ்ட் மூவி. இந்த படம் ரொம்பவே மெதுவாக தான் போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட நீங்கள் தாண்டிடலாம். அந்த கேரக்டர் இன்ட்ரோ பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் காட்டுறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. எனக்கு போன மாதிரியே ஃபீல் ஆகலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். மேபி நமக்கு கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக என்னன்னு தெரில, நீங்கள் பார்த்துட்டு வேணால் சொல்லுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். என்னடா படத்தை இவன் அடிச்சிட்டான், படம் நெகட்டிவாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சண்டைக்கு வராதிங்க. எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த படம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு தனியாக பாருங்கள். ஏன்னா இது ஒரு 18+ படம். செக்ஷுவலாக இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் இருக்குது, நியூடிட்டி இஷ்யூஸுமே இருக்குது. ஸோ இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க வேணாங்கிறது என்னோடய கருத்து. குழந்தைங்களுமே பார்க்க வேணாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 2.5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சன வீடியோவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய மூவி ரிவ்யூஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ ஸ்டே டியூன்ட்.